எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ரேண்டம் vlog. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு நாள் காலேஜுக்கு கொண்டு போனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் vlogல ரிக்வெஸ்ட் பண்ண பருப்பு துவையலுக்கான ரெசிபி ஃபஸ்ட்டு. ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 ரெட் சில்லி வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு, மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மிளகு நமக்கு துவையலில் போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைக்கணும். நம்ம அரைக்கும் போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். முதலே உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து வறுத்துட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து பொரியல் வந்துட்டு வெந்தயக்கீரை பொரியலும் செய்கிறேன். ஸோ 2 ஸ்டவ்வில் 2 ரெசிபி உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த துவையல் வந்து சுடு சாதத்தில் போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் சாம்பார்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, டக்குன்னு செய்யணும் அப்படின்னா அந்த துவையல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேனில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்தயக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டஸ்லா. ஸோ நிறைய குக்வாஸ் வீடியோவில் பார்ப்பீங்க. எப்பவும் போல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். உங்கள் யாருக்காவது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும். அதுதான் போடணும் கீரை பொரியலுக்கு. பட் என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கேன். ஏற்கனவே வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா வீக்கெண்டு vlogல பார்த்துருப்பீங்க. சுத்தம் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருந்தேன். காலையில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிபிலையும் நான் காட்டுவேன். இது வந்து நல்ல பெரிய கட்டு. அது வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு ஏதாவது ரெசிப்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பேபி பொட்டேட்டோ தந்தூரி மாதிரி பண்ணியிருந்தேன். அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கீரை பொரியலுக்கு மஞ்சள் தூள் சேர்ப்பேன். ஏன்னா நமக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது எதுவும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுக்காக அப்புறம் உப்பு. ஸோ இதுவே தண்ணி விட்டு வேகும். நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையே இல்லை. அதுக்குள்ளே இங்கே துவையலுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு இல்லையா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்றேன். ஸோ இந்த பருப்பு துவையல் அண்டு கீரை பொரியல் இது 2ம் சேர்த்து செய்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். தேங்காய் துருவுனது ரெஃப்ரிஜரேட்டரில் எப்போவுமே இருக்கும். ஸோ அது தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான உப்பு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதை தாளிக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கீரை பொரியல்லையும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 2 ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகு ரசம் ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மிளகு ரசம் கொண்டு போகிறேன். இந்த துவையல் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் காலேஜுக்கு கொண்டு போயிருந்தேன். எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைஸுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஆறுன சாதத்தில் கூட அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரசம் வந்து நான் இந்த கண்டெய்னரில் எடுத்துக்கிறேன். இது அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சின்ன செல்லோ ஃப்ளாஸ்க்கு. இதில் வந்து மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஹாட்டாக இருக்குது. அது எங்கள் ஊர் கிளைமேட்டில் ரசம்லாம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. நல்ல வேளை அந்த ஃப்ளாஸ்க் நான் வாங்கினேன். டெய்லி ரசம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா தயிர் சாப்பிட முடியாது சளி பிடிச்சிருக்கிறனால. ஜீவனுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே தான். அதனால் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எதுவும் கொடுக்கல. அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஸ்ட்ராபெரி தான் கொடுத்துருந்தேன். அதில் மிச்சம் இருந்த ஸ்ட்ராபெரியை எனக்கு நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னால் இது ஒரு ஒர்க்கிங் டே ரொட்டீன் vlog-ஆக ஷூட் பண்ண முடியல. பட் ரெசிபிஸ் இன்க்ளூட் பண்ண சொன்னனால நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு ரெசிபி இன்க்ளூட் பண்ண சொன்னனால இது மட்டும் ஷூட் பண்ணேன். அன்னைக்கு வந்து காலேஜுக்கு போகிற வழியில் நான் கேட்ட ஒரு சூப்பரான புக்கை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செக்ஷன் வைஸ் பிரிச்சுருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் செக்ஷன் தனியாகவும் ஃபினான்ஸ் செக்ஷன் தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. அதில் முக்கியமாக செல்ஃப் ஹெல்ப் செக்ஷனில் செம்ம அமேசிங்கான ஒரு புக்கு. உண்மையாகவே வந்து நான் வீடியோவில் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே இந்த புக்கில் இருந்தது. சக்ஸஸ் த்ரூ எ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடுனால நம்ம வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 42 எபிசோடு இதில் இருந்துச்சு. இது வந்து நான் கேட்டு முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆச்சு. நான் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஆட் ஆஃப்ஸ் போட்டுட்டு கேபில் கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி தான் ஒரு புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்.
ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களை பற்றி பேசுது. ஸோ அவங்க எந்த ஒரு ஆட்டிடியூட்னால சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்கன்னு லைவ் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. சும்மா இமேஜினரியான ஸ்டோரி இவங்க பேசலை, ரியல் ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோடு கேளுங்க. அந்த ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஃப்ரீ தான். இந்த புக்கில் என்ன அவங்க பேச நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் மற்ற எபிசோடை கேட்குறக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன். இப்போ வேலண்டைன் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூகுள் பேலையும் யூபிஐயில் இருக்கிற டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது ஆட்டோ டெபிட் ஆகாது. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் சேம் தான். இப்போ புதுசாக இன்னொரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிளான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் மட்டும் மொபைலில் கேட்குறதுக்கு மந்த்லி 39 ருபீஸ் தான். இப்போ வந்து அந்த கூப்பன் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம், அதை யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லை உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் கேட்கணும், ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் போதும் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி பிளான் அது வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆப்லேயே இது காட்டும் நீங்கள் எந்த பிளான் எடுக்க விரும்புகிறீங்கன்ட்டு. ஸோ ஃபேமிலி பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியில் 4 பேர் வந்து இந்த புக்ஸை கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கூப்பன் கோடும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். இந்த கார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தது. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட்டு வந்து அமேசானில் டெலிவர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் போன மாதமே பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் இருக்கிற நிறைய ஃபர்னிச்சர்ஸை கோயம்புத்தூரில் இருக்கிற புது வீட்டுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போ வுட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 months ஆகும். ஸோ அங்கே வந்து அப்பா போயிட்டு வுட் ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறாரு. என் ஹஸ்பண்டும் மந்த்லி 2 அங்கே போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் மட்டும் இப்போதைக்கு நாங்கள் காட்டு போட்டு தூங்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு காஃபி டீ போடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள், ஒரு 2 சேர். ஸோ அங்கே போனால் நாங்கள் இனிமேல் கோயம்புத்தூரில் அந்த புது வீட்டில் தான் தங்குவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஃபர்னிச்சர் மட்டும் அங்கே அனுப்பிச்சாச்சு. ஸோ இப்போது ஜீவனோட ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிவிங் ரூமில் இந்த திவான் தான் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதோட வித்து வந்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5 தான். 6/2.5. லென்த் வந்து 6, அகலம் 2.5. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அவனுக்கு இருந்தது. இப்போ ஆனுவல் எக்ஸாம் வேறு நடந்துகிட்ருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு தூங்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் டைம் பீயிங்க்கு அமேசானில் இந்த காட் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 inch, வித்து வந்து 3. அதாவது ஒரு சிங்கிள் காட்டோட சைஸ் இருக்கும் 6/3. இதுவே 6/2.5 கிடைக்கிது. ஆனால் நல்ல ஒரு டீலில் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது 4999 ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஃபோல்டு பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். நம்ம பீரோ பின்னாடி கூட இதை வச்சுக்கலாம். ஸோ அங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது, இங்கே தான் 2 பெட்ரூம். ஸோ கெஸ்ட் ரூமில் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற காட்டு அங்கே மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜீவன் ரூமில் இருக்கிற காட்டு தான் அங்கேயும் ஜீவன் யூஸ் பண்ண போகிற ரூமில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஏற்கனவே. அது 2மே இப்போதைக்கு உட்டன் காட்டு. ஸோ 3வது பெட்ரூமில் வந்து கெஸ்ட்டு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த காட்டை நம்ம ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எது வாங்கினாலும் கோயம்புத்தூர் வீட்டில் அது எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படி தான் யோசிச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வாங்குறது எல்லாமே மெயினாக கோயம்புத்தூர் வீட்டுக்காக தான் நாங்கள் எல்லா பர்ச்சேஸுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜீவனுக்கு வந்து இந்த காட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி காட்டு ரொம்ப இஷ்டம். அதாவது அவனுக்கு சிங்கிள் காட்டு தான் வேணும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய காட்டு. அது வந்து மேரேஜ் டைமில் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. அது வந்து அகலம் 4.5 அந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் காட்டும் இல்லாமல் டபுள் காட்டும் இல்லாமல் மிடில் ஒரு சைஸில். ரூமும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அதுவும் ரீசெண்டாக இப்போ ஜீவனுக்கு அந்த ஸ்டடி சேர் வாங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போகிறதே கஷ்டம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இந்த காட் வந்து நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இந்த பெட்டும் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன்.
வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் தான் வந்தது. இது வந்து 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோம் பெட்டு தான், ஆனால் வந்து ஈஸியாக இதுவும் ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம். இந்த காட்டன் பெட்டு நான் பர்ச்சேஸ் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி யாருக்காவது திடீர்னு காட்டு வேணும் அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து போட்டு கொடுக்கலாம். அதாவது வேண்டாதப்போ மடக்கி வச்சிடலாம், வேணுங்கிறப்போ விரிச்சு படுத்துக்கலாம். பெட்டும் ஃபோல்டபுள், காட்டும் ஃபோல்டபுள், அந்த மாதிரி தான். அதுவும் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் காட் வந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே நம்ம பெட்டோட வாங்கினோம் அப்படின்னா இது பெஸ்ட்டு. நாங்கள் வந்து இங்கே கடையிலலாம் விலை கேட்டுட்டு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால தான் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஜீவனுக்கு வந்து சூப்பராக ரூம் ரெடி ஆகிடுச்சு. அவனே அவனோட ரூமை பற்றியும் அவனோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பற்றியும் இந்த வீடியோவில் பேசியிருக்கான். ஏன்னா நிறைய பேர் ஜீவனை காட்டவே மாட்டேன்றீங்க, ஜீவன் எப்படி எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக அவனை இந்த வீடியோவில் பேச வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் போகிறோம். இன்னும் பெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். நான் பெங்களூர் வீடு வந்து குடி வந்து இப்போ 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் நான் வுட்டில் ஒரு டைனிங் டேபிள் வித் சேரோட பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், சொல்லிட்டே இருந்தீங்க என்ன மேடம் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க இன்னும் டைனிங் டேபிள் வாங்கலான்ட்டு. இதுக்கு முன்னாடி அந்த டேபிள் வந்து நார்மலாக ஒரு ஃபோல்டபுள் ஸ்டீல் டேபிள் தான், சும்மா ஸ்டூல் தான் யூஸ் பண்ணி உட்காண்ட்ருந்தோம். இப்போ அதுதான் வந்து அங்கே அனுப்பிச்சிட்டேன் நான். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 6 சீட்டர் டைனிங் டேபிள் நாங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா கிச்சன் பக்கத்தில் திடீர்னு யூட்டிலிட்டி ஏரியா வந்து நாங்கள் கொண்டு வந்தனால டைனிங் ஸ்பேஸ் கம்மியாயிடுச்சு. 4 சீட்டர் டைனிங் டேபிள் தான் வாங்க முடியும். அது பார்க்குறக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சேரோடு சேர்த்து ஒரு 30,000 ரூபா பக்கம் விலை சொன்னாங்க. பயங்கர ரேட்டு, என்ன இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான சீசம் வுட்டில் பார்த்துட்ருந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த வார்னிஷ் எதுவுமே போகாது, வுட்டு வந்து பவுடராக உதிராது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் நல்லா தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் சீசம் வுட்டு வச்சு காட்டு எல்லாமே இருந்தது. ஆனால் பட்ஜெட் ஓவர் த பட்ஜெட் அப்படின்றனால இப்போதைக்கு டைனிங் டேபிள் வந்து அந்த கடையில் வாங்கலை. பட் இன்னும் ஷாப்பிங் போயிட்டு தான் இருக்குது. அது வரப்போகிற வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் என்ன ஃபர்னிச்சர் வாங்கினாலுமே அதில் என்னென்ன விஷயங்களை பார்த்து வாங்குறேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சோஃபா வாங்கினப்போ கூட நான் சொன்னேன் என்னெல்லாம் விஷயம் நோட் பண்ணணும். கேரண்டி 10 இயர் வாரண்ட்டி வச்சு சோஃபா வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த பூஜை யூனிட் தான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஃபேமஸாக இருக்குது. கீழே வந்து ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி வரும், அதை இழுத்து நம்ம பிரசாதம்லாம் வச்சுக்கலாம். இந்த கடையிலையும் அது இருந்தது. பட் இது வந்து இன்ஜினியர் வுட்டில் பண்ணியிருந்தாங்க. இன்ஜினியர் வுட்டுன்றது வந்து அந்த பொடியை கம்ப்ரெஸ் பண்ணி வுட்டோட பார்ட்டிகல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி செய்கிற ஒரு வுட்டு. அதனால் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 12,000லேருந்து கிடைக்கிது. ரெண்டல் ஹவுஸ்க்கெல்லாம் வந்து இது ஓகே தான். ரெண்டல் வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000ல் ஒரு பூஜா யூனிட் வேணும், நிறைய திங்ஸ் வைக்கணும், நிறைய சாமி படம்லாம் வைக்கணும், இந்த மாதிரி ஸ்லாபு பூஜை பண்ண பிரசாத வகைகள்லாம் படைக்கணும் அப்படின்னா நல்லா இருந்தது. அதுக்காக வீடியோவில் காட்டியிருந்தேன், மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலான்ட்டு. ஸோ ஜீவன் வந்து படிச்சுட்ருக்கான், நைட் டைம் இது. அவன்கிட்ட போயிட்டு இப்போ நான் கேட்க போகிறேன் ரூம் பற்றியும் எக்ஸாம் பற்றியும். அவனே சொல்லுவான் பாருங்கள். ஜீவன், எக்ஸாம் படிக்கிறியா? எப்படி இருக்கு உன்னோட நியூ ரூம் செட்டப், நியூ காட்டில் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லக்கூடாது, பிடிச்சிருக்கு, வாயத்தை வந்து சொல்லணும், வேர்ட்ஸாக பேசணும். ஸோ நீ கேட்டது வந்து இந்த சேரு படிக்கிறதுக்கு கிடச்சிருச்சு, அப்புறம் சூப்பராக ஒரு காட் கிடச்சிருச்சு. வேற என்ன வேணும் ஜீவன் இன்னும் உனக்கு? ஒன்றும் வேண்டாம். மம்மிகிட்ட என்ன கேட்டுட்ருக்க வாங்கி தர சொல்லி? லேப்டாப். லேப்டாப் வேணும். இன்னும் மம்மி உனக்கு வாங்கி தரல. என்ன சொல்லியிருக்கேன்? லேப்டாப் வேணும் அப்படின்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். எந்தெந்த சப்ஜெக்டில்? சயின்ஸு, மேத்ஸ். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் லேப்டாப் கிடைக்கும். சும்மாலாம் லேப்டாப் கிடைக்காது. எதுவுமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும், ஈஸியாக எதுவும் கிடைக்காது. சரியா? ஸோ இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறல, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் மேக்ஸில்? above 70. அவுட் ஆஃப் 80. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் எடுத்தால் தான் லேப்டாப் வாங்கி தருவேன். இல்லைன்னா 10th லேப்டாப் இல்லாமல் தான் இருக்க போகிறேன். சரியா? சரி, படி.